ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டு ஃப்ரிட்ஜ் கவரை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். இதுதான் அந்த கவர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கவர் ஒன்று மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வாங்கி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது ஃபுல்லாக மக்கி போயிடுச்சு. இந்த பின்னாடி இருக்கிற பேப்பர் மாதிரி இருக்கிற கிளாத்லாம் கிழிஞ்சிச்சு. சரி, அதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்ற யோசிச்சப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்தது. ஆனால் மேலே இருக்கிற துணியெல்லாம் ஆனால் சூப்பராக நல்லா புதுசு மாதிரி இருந்துச்சு. அந்த சைடில் இருக்கிறது மட்டும்தான் கழண்டுட்டு வந்துச்சு. எல்லாம் ஃப்ரிட்ஜ் மேலே போட்டு எல்லாம் மக்கி போய் எல்லாம் அங்கங்கே தூசாக படிஞ்சிருந்துச்சு. சரி, இந்த கவரை இப்போ நம்ம எப்படி மாற்ற போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு காட்டன் துணி ஒன்று எடுத்திருக்கேன். காட்டன் துணினா வேஷ்டி தான். இப்போ அந்த வேஷ்டியை வச்சு நம்ம பின்னாடி வந்து கவர் பண்ண போகிறோம். ஏன்னா அது காட்டன் கிளாத்துன்றதுனால வந்து நகராது. அந்த முன்ன இருந்த அந்த கிளாத் மாதிரியே வந்து ஒட்டியிருக்கும். சரி, நம்ம சைடு பார்ட்டெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் தான் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே, ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த தனியாக எடுத்தாச்சு இந்த கிளாத்தை. இதே போல் இந்த பக்கம் இருக்கிற பார்ட்டையும் வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சென்டர் பார்ட் வந்து எடுத்தாச்சு தனியாக. இப்போ வந்து இது ரெண்டையும் முன்னாடி வந்து இந்த காட்டன் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ அளவுன்னு சொல்லி அளந்து எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது. இந்த காட்டன் கிளாத்தை எடுத்துருக்கோம். அந்த அளவு வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கவருடைய நீளம் வந்து 24.5, அகலம் வந்து 21.5. நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக ஒரு 5 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸ்டிச்சிங்கில் போயிடும். அதனால தான் இப்போ வந்து இந்த சைட் பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதனுடைய அகலம் வந்து 6.5 வருது. நீளம் வந்து 21.5. ஓகே, இது இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைடு வந்து காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம தைக்கணும், கவரோடைய ரைட் சைடு மேலே. ஏன்னா வந்து நம்ம திருப்பும்போது அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து உள்ளே அடங்கிடும். அதனால் வந்து நம்ம அந்த மாதிரி நல்லா க்ளீனாக நம்ம தைக்கலாம். ஏன்னா இப்போ தலகாணி உரையில் கூட சைடில் வந்து 4 பக்கம், அதாவது 3 பக்கம் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து பாதி தைச்சி விடுவாங்க இல்லையா, அதே மெத்தடு தான். நம்ம வந்து அந்த மாதிரி தைக்கும்போது நம்ம ஃபினிஷிங் வந்து நல்லா சூப்பராக வரும். அதனால் நம்ம அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு பக்கமாக வந்து நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப அகலமாகவும் பிடிச்சி தைச்சிடக்கூடாது. அந்த ஓரத்துலேயே நம்ம அடிச்சுட்டு வரணும். நம்மளுக்கு ஏன்னா அந்த பிரிஞ்ச அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி தைக்கணும். ஓகே, இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து திருப்பிக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் திருப்பிக்கிட்டு ஒன் சைடு வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஓப்பன் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக. இப்போ வந்து லெஃப்ட் ரைட் அந்த பார்ட் இருக்கு இல்லையா, நம்ம அதை எடுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் அதே மெத்தடில். ஆனால் இதில் வந்து அந்த ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட்டும் சென்டர் கிளாத்தும் அதுவும் அந்த கேப் வந்து விட்டுணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த 3 பாக்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி வரும். அதனால் வந்து நம்ம அதை விட்டுட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடு வந்து விட்டுட்டு கீழே இருக்கிற சைடும் இந்த லெஃப்ட் ரைட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டை வந்து நம்ம பிடிச்சி தைச்சிடணும். இந்த கிளாத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸாக 3 பாக்ஸ் வந்து நம்மளுக்கு இதாகிடும், கிடச்சிரும். அதுக்காக தான். ஓகே, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பெரிய பாக்ஸாக அது அப்படியே இப்போ வந்து ஜாயின் பண்ணோன்னா 3 பாக்ஸ் கிடச்சிடும். இப்போ நான் வந்து ஓல்டு சாரீ இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்த ஒரு பார்டரை வந்து வச்சு நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, அது ஒரு மாதிரி தெரியுது. அதனால் வந்து அதை நான் கவர் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் தெரியும் இல்லையா, அதுக்காக.
பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்றத பாருங்கள். நான் வந்து இந்த சைடு 2 இது இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் இருக்கு இல்லையா அந்த ப்ளூ கலர், அதை வந்து ரிமூவ் பண்ணலை. ஏன்னா வந்து அது வந்து நல்லா இருக்குது. அதை எடுத்துட்டா நம்ம வந்து வேஸ்ட்டாக எதுக்கு வேஸ்ட் ஆகிடுமேன்றதுக்காக நான் வந்து எடுக்கல. அதை அப்படியே விட்டுட்டேன். அது ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நான் விட்டுட்டேன். இந்த மேலே இருக்கிற பார்ட்டை மட்டும் நான் கவர் பண்ணிட்டேன். இந்த ஒரு இதை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்புறம் நம்ம நடுவில் ஸ்டிச் பண்ணால் பாக்ஸ் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம தைச்சாச்சு. இப்போ அந்த கீழே இருக்கிற பார்ட்டையும் அந்த காட்டன் கிளாத்தையும் இந்த காட்டன் கிளாத்தையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ், பெரிய பாக்ஸ் மாதிரி ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற அந்த பார்ட்டை 3 பார்ட்டாக பிரிக்கணும். இந்த 3 பார்ட்டை தனித்தனியாக ஸ்டிச் பண்ணணும். ஓகே பாருங்கள், சூப்பராக அழகாக பழைய ஓல்டாக இருந்த ஒரு ஃப்ரிட்ஜு கவரை நான் வந்து டெக்கரேட் பண்ணி புதுசாக மாற்றிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதையே வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரிட்ஜ் மேலே போட்ட வாட்டிக்கு இன்னும் அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. முன்னை விட இப்போ சூப்பராக இருக்குது. இனிமேல் அந்த கிளாத்தோட டென்ஷன் கிடையாது, தூசு படையாது. நம்ம காட்டன் கிளாத் இருக்கிறதுனால நல்லா அழகாக உட்காந்துக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.